இன்றைக்கி ஒரு சோகமான வீடியோ அது ப்ரோ. இது என்னோடய மீன்லாம் எப்படி செத்து போச்சுன்னே தெரில. இது ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. இது குட்டி போகிற நிலைமையில் இருந்துச்சு, செத்து போச்சே. இது ஒன்று செத்துட்ருக்கு, இது ஒன்று செத்துட்ருக்கு. இதுக்குள்ளே எத்தனை செத்துருக்குன்னே தெரில. காமிக்கிறேன் இருங்க. எப்படி செத்து போச்சுன்னு தெரியல. இது ஒன்று செத்துட்ருக்கு, இது ஒன்று செத்துட்ருக்கு. இது நான் ப்ரீடிங்காக விட்டது. எப்படி செத்துச்சுன்னே தெரில. ஆனால் தெரியுதா வயிறு எப்படி இருக்குன்னு பாருங்கள். செத்துச்சானா. இது ஒன்று செத்துட்ருக்கு. எப்படி செத்துருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ எனக்கு அப்போ தான் தெரியும் எதனால் செத்துச்சின்னு சொல்லிட்டு. இந்த டேங்க்கில் எது எவ்வளோ செத்துருக்குன்னு தெரியல, எடுத்தால் தான் தெரியும். அதே மாதிரி உள்ளே காமிக்கிறவாங்க. இதுலேயும் செத்துட்ருக்கு, இதுலேயும் செத்துட்ருக்கு. கலர் விட ஃபிஷ்ஷு எப்படி சாகுதுன்னு தெரிலப்பா. செத்துடுதானா? எதனால் சாகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றுமே புரிய மாட்டிருக்கு எனக்கு. எப்படி செத்துருக்கோம். லைனாக எல்லாமே வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது? ஃபில்ட்ரு போடணுமா, இல்லை தண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளமா? குட்டியெல்லாம் ஆக்டிவாக தான் இருக்குது. அதோட அம்மா இதுக்குள்ளேயே தான் இருக்குது. இதில் ப்ரீடிங்காக விட்டுட்டு தான் செத்துட்ருக்கு. இது நல்லா குட்டி போட்டிருக்கோம். இது குட்டி போடுற ஸ்டேஜ். இது தெரியுதா உங்களுக்கு? குட்டி போடுற ஸ்டேஜ் செத்துச்சானா. இல்லைன்னா ஒரு 20-30 குட்டி போட்டிருக்கோம். இல்லை வயிற்று அறுத்து பார்க்கவா? இருங்க, வயிற்று அறுத்து பார்க்குறேன்.